الحمد لله رب العالمين وهو ولي الصالحين ولا عدوان إلا على الظالمين وصلى الله وسلم على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. அன்பார்ந்த பண்பான சகோதரர்களே சகோதரிகளே, தூங்கி எழுந்தவுடன் நாம் பேண வேண்டிய ஒழுங்குகள் பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ்களிலிருந்து சில விடயங்களை பார்க்க முயற்சி செய்வோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கி எழுந்தவுடன் ஓதும் துஆக்களில் ஒரு அடியான் தூங்கி எழுந்தால் இப்படித்தான் ஓத வேண்டும் என்பதற்கு தன்னுடைய வாழ்க்கையை வழிகாட்டியாக காட்டினார்கள். ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கி எழுந்தவுடன் அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர் என்று ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர் என்று ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற செய்தி சஹீஹுல் புகாரியிலே பதிவாக இருக்கின்றது. எங்களை மரணிக்க செய்ததற்கு பின்னால் மீண்டும் எங்களை உயிர் பெற்று எழுப்பினானே, உயிர் வந்து எழுப்பினானே, அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். மறுமையிலே அந்த அல்லாஹ்விடத்திலேயே நாம் கொண்டு செல்லப்பட இருக்கிறோம் என்ற அந்த அர்த்தமுள்ள துஆவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுவார்கள். அதே போன்று தூங்கி எழுந்தவுடன் நாம் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான இன்னும் ஒரு துஆவும் ஒழுங்கும் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி சஹீஹுல் புகாரியிலே பதிவாக இருக்கின்றது. சொன்னார்கள், மன் தஆர்ர மினல் லைலி, எவராவது இரவிலே தூங்கி எழும்பி ஃபகால, அவர் சொல்லுவாராக இருந்தால், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்ஹம்துலில்லாஹ் வ சுப்ஹானல்லாஹ் வ லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வ லா ஹவ்ல வ லா குவத இல்லா பில்லாஹ் என்று ஓதிவிட்டு, யா அல்லாஹ் என்னை மன்னித்திடு என்று அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் அவனுக்கு மன்னிப்பை கொடுத்து விடுவான். அவு தஆ, அல்லது அந்த அடியான் தூக்கத்திலிருந்து எழும்பி இந்த கலிமாக்களை ஓதிவிட்டு அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்பாராக இருந்தால் உஸ்துஜீப லஹு, அந்த அடியானுடைய துஆ கபூலாக்கப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே தூங்கி எழுந்த உடனே வுது செய்வதற்கு முன்னாலும் அதே விரிப்பில் இருந்து கொண்டு துஆ கேட்கின்ற முறை ஒன்று இருக்கின்றது என்பதை படிக்கலாம். தூங்கி எழுந்த உடனேயே இந்த கலிமாக்களை ஓதி அந்த அடியான் துஆ கேட்டால் கபூலாக்கப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே ஹதீஸிலே ஃபஇன் தவத்தஅ வஸல்லா, அந்த அடியான் எழும்பி வுது செய்துவிட்டு தொழ ஆரம்பித்தால் குபிலத் ஸலாத்துஹு, அந்த அடியானுடைய தொழுகை கபூலாக்கப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே தூங்கி எழுந்தவுடன் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான அமல்களாக திக்ருகளாக இவைகள் இருக்கின்றன என்பதை எங்களுக்கு பார்க்கலாம். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கி எழும்பின உடனே சூரா ஆல இம்ரானுடைய கடைசி அந்த 11 வசனங்களையும் ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த செய்தி சஹீஹுல் புகாரியிலே பதிவாக இருக்கிறது. இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன் நஹாரி லஆயாத்தில் லிஉலில் அல்பாப் என்று வருகின்ற அந்த வசனங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த ஹதீஸிலே வைலுல் லிமை யக்ரஉஹா வலம் யததப்பர்ஹா என்று சொன்னார்கள். எவராவது இந்த வசனங்களை ஓதி அவர் அதை சரியாக சிந்திக்காமல் இருப்பார்களானால் அவர்களுக்கு கேடு உண்டாகட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அவ்வளோ ஆழமான அர்த்தம் உள்ளதாக
அந்த வசனங்கள் அமைந்திருக்கின்றன என்பதைத்தான் எங்களுக்கு பார்க்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸில் இன்னும் ஒரு வசனம் வார்த்தை அமைந்திருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதஸ்தைகத மின் நௌமிஹி யஷூசுஃபாஹு, நபிகளார் தூக்கத்திலிருந்து எழுந்தால் தன்னுடைய வாயை நன்றாக மிஸ்வாக்கு செய்து சுத்தம் செய்வார்கள். சும்ம யக்ரஉல் ஆயாத், அதற்கு பின்னால் இந்த சூரா ஆல இம்ரானுடைய அந்த கடைசி ஐனாக இருக்கின்ற கடைசி 11 வசனங்களையும் ஓதக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்ற செய்தி எங்களுக்கு சஹீஹுல் புகாரிலே பார்க்கலாம். எனவே எப்போதும் ஒரு அடியான் அல்லாஹ்வினுடைய சிந்தனையோடு இருக்க வேண்டும் என்பதற்குத்தான் நபிகளார் இவ்வளோ பெரிய வழிகளை காட்டினார்கள். நீங்கள் பார்க்கலாம், சஹீஹுல் புகாரியிலே வருகின்ற இந்த ஹதீஸை பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு நாளும் இரவிலே தூங்கும்போது உங்கள் ஒவ்வொருவருடைய பிடரியிலையும் ஷைத்தான் 3 முடிச்சுகளை போடுகிறான். முடிச்சுகளை போட்டுவிட்டு அவன் சொல்கிறான், அலைக்க லைலுன் தவீல் ஃபர்குத், உனக்கு நீண்ட இரவு இருக்கிறது, நன்றாக தூங்கிக்கோ என்று சொல்லி அவன் சொல்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தூங்குகின்ற ஒவ்வொரு மனிதனுடைய பிடரியிலையும் 3 முடிச்சுகளை அவன் போட்டு விடுகிறான். நபி அவர்கள் சொன்னார்கள், ஃபைதஸ்தைகத வதக்கரல்லாஹ தஆலா, அந்த அடியான் தூக்கத்திலிருந்து எழும்பி உடனடியாக அல்லாஹ்வை திக்ர் செய்வானாக இருந்தால் என்றால், இந்த வார்த்தைகளை இந்த துஆக்களை அவன் ஓதுவானாக இருந்தால், இன்ஹல்லத் உக்தத்துன், ஒரு முடிச்சு அவிழ்ந்து விடும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஃபைன் தவத்த, அதற்கு பின்னால் அவன் வுது செய்ய ஆரம்பித்தால், வுது செய்தால், இன்ஹல்லத் உக்தத்துன், மற்ற 2வது முடிச்சு அவிழ்ந்து விடும் என்று சொன்னார்கள். 3வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபைதா ஸல்லா, அவன் இரவு தொழுகையை தொழ ஆரம்பிப்பானாக இருந்தால், இன்ஹல்லத் உக்தத்துன், இன்ஹல்லத் உக்துஹு குல்லுஹா என்று சொன்னார்கள். அவனுடைய எல்லா முடிச்சுகளும் தொழுகையோடு முழுமையாக அவிழ்ந்து விடும் என்று சொன்னார்கள். ஃபஅஸ்பஹ நஷீதன் தய்யிபன் நஃப்ஸ், நல்ல ஆரோக்கியமான உற்சாகமான மனிதனாக அவன் காலை பொழுதை அடைகிறான். நல்லுள்ளம் மனமான உள்ளத்தோடு அவன் காலை பொழுதை அடைகிறான் என்று சொன்னார்கள். வஇல்லா, இந்த ஒழுங்குகளை அவன் பேணாமல் ஒருவன் காலையிலே எழும்புவானாக இருந்தால், அவன் ஓத வேண்டிய துஆக்களை ஓதவில்லை, உது செய்து தொழவில்லை, இந்த ஒழுங்குகளோடு அவன் காலை பொழுதை அடைவானாக இருந்தால், கண்ணியமான சகோதரர் நபிகளார் சொன்னார்கள், அஸ்பஹ ஹபீஸன் நஃப்ஸ், உள்ளம் மோசமான ஒரு மனிதனாக, கஸ்லான, அவன் சோம்பேறியாக காலை பொழுதை அடைகிறான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய அந்த வழிகாட்டல்களை நாம் எப்போதும் பேணும் போதுதான் நம்முடைய வாழ்க்கை சுபீட்சமாக, நம்முடைய உலக வாழ்வும் ஆகிரமும் நல்லதாக அமையப் போகிறது. அன்பார்ந்தவர்களே, எப்போதும் அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் உலகத்தில் வாழ முடியாது. நாம் பார்க்கிற பார்வை, நாம் கேட்கின்ற கேள்வி, நம்முடைய சிந்தனை, நம்முடைய அசைவு எல்லாம் நம்முடைய கண்ட்ரோலில் இல்லை. அன்பார்ந்தவர்களே, படைத்த அல்லாஹ் தான் நம்மை இயக்கிக் கொண்டிருக்கிறான். நாம் சிந்திக்கின்ற சிந்தனையில் நம்முடைய மூளையில் ஒரு நரம்பு ஒரு நொடி பொழுதிலே சுருங்கி போகுமாக இருந்தால் நம்முடைய நிலை என்னவாகும்? அன்பார்ந்தவர்களே, நமக்கு பாதுகாப்பை தருகிறவன் அல்லாஹ் மாத்திரம்தான். நம்மை வழிநடாத்துபவன் அல்லாஹ் மாத்திரம்தான். ஆபத்துகள் நிறைந்த இந்த உலகத்தில் நம்மை காப்பாற்றுகிறவன் அல்லாஹ் மாத்திரம்தான். அன்பார்ந்தவர்களே, எனவே அல்லாஹ்தான் என்ற உணர்வோடு வாழும்போதுதான் அந்த திக்ருள்ள மனிதன் உயிருள்ளவனாக வாழுகிறான். அல்லாஹ்வை மறந்து வாழ்கின்ற மனிதன் உயிரற்ற பிணத்துக்கு சமமானவன் என்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. எனவே எப்போதும் உயிருள்ள மனிதனாக, அல்லாஹ்வை திக்ருள்ள மனிதனாக நாங்கள் வாழ்வதற்கு முயற்சிப்போமாக. வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.